ஹாய், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பெயின். நான் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னுடைய மீலாதுல் நபிக்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீலாதுல் நபி, வாட் இஸ் த மீலாத் நபி, இதை பற்றி இன்னைக்கு மேலோட்டமாக பார்க்க வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதில் யாரையும் நான் புண்படுத்துகிற மாதிரி பேச போகிறதில்ல. யாரையுமே அவங்க நம்பிக்கை அவங்கள சார்ந்தது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறது கிடையாது. பட் ரியலாக ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி அப்படிங்கிறது என்ன? முகமது நபி இந்த டேட்டில் தான் பிறந்தாரா, இல்லை இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறது சரியா? இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்காக பேசப்படும். கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்னாடி, கிபி 571 தான் முகமது நபி பிறகுறாரு. அது ஹிஜ்ரத் செஞ்சதுலேருந்து அந்த நாட்களை கணக்கு பண்ணி 1440 வரைக்கும் நம்ம இன்னைக்கு கடந்து வந்திருக்கோம். ஹிஜ்ரி மாதத்தில் 1400 வருஷமாக ப்ராஃபிட் முகமது நபி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மக்களுக்கும் கடைசி இறை தூதராக அவர் வர்றார். இதுதான் உண்மை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது சாதாரணமான வார்த்தை கிடையாது. அவர் இறை தூதராக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மனிதர்களுக்கும் இறை தூதராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு அவருடைய பர்த்டேன்னு சொல்லி, அவர் பிறந்த தினம்னு சொல்லி சில இடத்துல குறிப்பிட்ட சில நபர்கள், குறிப்பிட்ட சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாம் பேரில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இன்னைக்கு ரபியுல் அவ்வல் முகமது நபியோடைய நம்ம மௌலூத் செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு ஏதாவது மார்க்கம் அடிப்படையில், மதத்துடைய அடிப்படையில் ஏதாவது இதுக்கு சரியான காரணங்கள், சரியான இதுக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முழுக்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது முழுக்க எந்த அடிப்படையிலையும் நீங்கள் தேடினாலும் இதை முகமது நபி, ப்ராஃபிட் முகமது இதை தடை தான் செஞ்சுருக்காங்க. ஹதீஸாக இருக்கட்டும், குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தடை தான் செஞ்சுருக்காரு. அது படிக்கும்போது நமக்கு தெரியும். இப்போ பிரச்சனை என்னன்னா படிக்கிறது இல்லை, படிப்பு தான் இங்கே மெயின் மேட்டர். ஆனால் எல்லாருமே யாரோ ஒருத்தர் சொல்கிறது பின்பற்றின்னு தான் இருக்காங்க. நாட் ஃபார் இஸ்லாம் மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலையுமே மற்றவங்க சொல்கிறது அதை அவங்களுடைய வாழ்க்கையுடைய வழிமுறையாக பின்பற்றுறாங்க. பட் இஸ்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு விஷயம். கடவுள் என்ன சொல்கிறாரு, ப்ராஃபிட் முகமது நபி என்ன சொல்கிறாரு, இதை பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்கிற அந்த மீலாதுன் நபி இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கும் ஹதீஸுடைய விஷயத்துக்கும் மாற்று கருத்தான ஒரு விஷயம். இதை தான் அவங்க செஞ்சுன்னு இருக்காங்க. அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் அது அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்க அது பண்ணுறாங்க, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பண்ணுறதுன்னா அது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. பட் ரியலாக என்ன நடக்குது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முதல்ல அதை பாருங்க. இது எவ்வளோ பெரிய தவறில், எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போகும்னு சொல்லி அதை பாருங்கள். நான் சும்மா போகிற போக்கில் பேசணும்னு சொல்லி நான் பேசுகிறேன். உண்மையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு அதன் மூலியமா செயல்படுத்துப்பாரு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நாள் கேள்வி கணக்கு நடப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ நம்ம கண்டிப்பா முழுக்க இதுக்கு மாற்று கருத்தா நம்ம செஞ்சோம்னா அது மாட்டிக்கும். ஏன்னா எதை முகமது நபி வேணான்னு சொல்லி தள்ளி விட்டாரோ அது அவருடைய பேர்ல கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் பித்தத். அவருடைய பேர்லேருந்து கொண்டு வர்றது அதுதான் பித்தத்துன்னு சொல்லுவாங்க. பித்தத்னா புதுசாக உருவாக்கப்படுறது, புதுசாக உருவாக்குறது தான் பித்தத்துன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ இஸ்லாமிய நண்பர்களுக்கான வீடியோ. ஓகே, பட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா, எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, மீலாதுன் நபிங்கிறது இந்த முகமது நபியுடைய பிறந்த நாள் ரபியுல் அவ்வல், அந்த அரபி மாதம், அது அவங்க உருவாக்குற விஷயம். இஸ்லாமுக்கும் அதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் உண்மையாக முழுக்க சொன்னால் இஸ்லாமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுதான் உண்மை. நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலைனாலும் சரி, உண்மையான விஷயமே அதுதான். சரியா? ஏன்னா அவர் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கு. வசனம் எப்படிப்பட்ட வசனம்னு பார்த்தீங்கன்னா 2:285 வசனத்தில். அப்போது
அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் வானவர்கள் மீதும் மலக்குமார் மீதும் நமக்கு நபிமார்கள் மீதும் அது எல்லாத்தையும் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வசனத்துடைய கடைசியாக முடியும் போது ஒரு வார்த்தை வரும், நம்ம எல்லா தூதர்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம், வேறுபாடுகள் காமிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படிதான். அப்போ எல்லா தூதர்களும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும்னு சொல்லி கடவுளே ஒரு வசனத்தை சொல்லும்போது, நான் வந்து முகமது நபியை மட்டும் உயர்த்தி பேசுவேன், அவரை வந்து உயர்த்தி நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றது அந்த வசனத்துக்கு மாற்று கருத்தான விஷயம். எப்போ நம்ம குர்ஆனுக்கு மாற்று கருத்தாக வருமோ அப்போது நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய விஷயம் வந்து மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு விஷயத்தை ஜானரை தேடி போயிடும். இது எல்லாமே வந்து முழுக்க புதுமைகளால் கட்டமைக்கப்பட்ட விஷயங்கள். இதுக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும், உண்மையான முஸ்லீம் சமுதாயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி முஸ்லீம் சமுதாயத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னா முதல்ல நீங்கள் படிங்க, இதுக்கான விஷயங்களை நீங்கள் எடுத்து படிங்க. இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி மௌலுது பண்ணலாமா, இப்படி வார்த்தைகளை பேசலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து படிங்க. படித்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க, இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இவ்வளோதான் விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம். பட் நீங்கள் அப்படியே பண்ணாலும் அதில் யாருக்குமே பிரச்சனை கிடையாது. பிரச்சனை உங்களை சேர்ந்தது மட்டும்தான். பிரச்சனை மற்றவங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது அவங்க நம்பிக்கை. ஏன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து எதுவும் பண்ண முடியாது. எல்லாருமே நம்பிக்கை அடிப்படையில் தான் வாழ்க்கை நடத்தலாம். அப்போது அவங்களுடைய நம்பிக்கையில் நம்மளால் ஏதாவது தடை செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்போது அவங்களுடைய நம்பிக்கை அது அவங்கள சார்ந்திருக்கு. பட் ரியலாக என்ன இருக்குது, அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ தான் பிரச்சனை வரும். சரி, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களே, இதுக்கான விஷயங்கள், இதுக்கான ஆதாரங்கள் எடுத்து காமிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க யாராலையுமே எந்த ஒரு ஆதாரத்தையும் எடுக்க முடியாது, உங்களாலேயும் எடுக்க முடியாது. அதுதான் இங்கே மேட்ரு. சரியா? இதுதான் விஷயம். இதே மாதிரி நான் வந்து பேசுகிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து முதல்ல வீடியோவில் அதுதான் சொன்னேன். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளின் பெயரால் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்லப்பட்டுச்சுன்னா அது உண்மையான்னு சொல்லி பாருங்கள். உண்மையான்னு சொல்லி அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அதை படிக்க பாருங்கள். படிச்சிங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு, நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்துருச்சு. அப்போது எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும், நம்மளால் அதை பார்க்க முடியும். அப்போ நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், இது உண்மையா, இது செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லி எடுத்து படித்து பாருங்கள். அப்போ நமக்கு புரியும் எது உண்மை எது தவறு, எது சரியான வழி எது தவறான வழி. ஏன்னா நம்மளை வச்சு தான் வியாபார ரீதியாக அவங்க உருவாக்குறாங்க. அது எல்லாமே இல்லாமல் சரியான பாதையில் நம்ம நோக்கி பயணம் செய்யணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், பட் வேண்டாம், இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் பின்பற்றினால யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக அதை பின்பற்றலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் உண்மையான்னு சொல்லி பார்த்துட்டு பின்பற்றுங்க, அதுதான் என்னுடைய விஷயம். நான் உங்களின் நான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.